ஒட்டுமொத்த தமிழக அசம்பிளியும் சட்டமன்றமும் ஒரு தீர்மானத்தை கிட்டத்தட்ட ஏகமானதாக எக்ஸப்ட் பிஜேபி நிறைவேற்றினாங்க. பாமகவோட 5 எம்எல்ஏஸும் ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக தான் ஓட்டு போட்டாங்க. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வக்ஃபு சட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது என்னும்பொழுது அதை எதிர்த்து அறிக்கை கொடுத்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக மாநிலங்களவையில் அந்த தீர்மானம் கொண்டு வரப்படும் பொழுது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அன்னைக்கு சபைக்கே போல. இது எவ்வளோ பெரிய துரோகம் ஏன்னு கேட்டிங்கன்னா, வக்ஃபு சட்டம் என்பது பாஜகவோட அடிப்படை கொள்கைகளில் ஒன்று. இஸ்லாமிய எதிர்ப்பில் ஊறி தெளித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாஜக அந்த சமூகத்துக்கு எதிராக கிட்டத்தட்ட 20 கோடி மக்களை கொண்ட இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த 11 ஆண்டுகளில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியங்களில் ஒரு முக்கியமான அட்டூழியம் இந்த வக்ஃப் வாரிய சட்டம் திருத்தம். சிஏஏ கொண்டு வந்தாங்க, 370 நீக்கினாங்க, பொது சிவில் சட்டத்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்க, முத்தலாக்கை கொண்டு வந்தாங்க. அதோட தொடர்ச்சியான வக்ஃப் சட்டம் வருது. ஒன்று நீங்கள் இந்த பக்கம் இருக்கணும், இல்லை அந்த பக்கம் இருக்கணும். அதுலேயும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை மோசடி, ஒரு இரட்டை நிலைப்பாடு என்னென்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வரும்போது அதுக்கு எதிர்ப்போம், நிறுவனர் வந்து அதை எதிர்த்து அறிக்கை கொடுக்குறாரு. ஆனால் எங்கே செய்யணுமோ அங்கே பார்லிமெண்ட்டில் நீங்கள் வாக்களிக்காமல் புறக்கணிப்பது என்பது வந்து பாய்காட் பண்ணுறதுன்றது வந்து எப்பேற்பட்ட ஒரு துரோகம்.